அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா, அதிகாலை எழுந்து எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியான ஒரு வீடியோ தான் போட போகிறோம். ஏற்கனவே அதிகாலை எந்திரிக்கிறதுக்கு முதல் நாள் என்ன உணவு சாப்பிட்ணுங்கிறத ஏற்கனவே ஒரு முதல் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஒரு விஷயத்த பார்ப்போம். அதிகாலைன்னு பார்க்கும்போது 4 மணிக்கு நீங்கள் எந்திரிக்காதான் அது உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நோயை வராமல் தடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை என்ன நம்ம 4 மணிக்கு எப்படி எந்திரிக்கிறது, 4:30க்கு எந்திரிச்சு அதெல்லாம் அப்படிலாம் நம்ம ஒரு சால்ஜாப் சொல்லிகிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லை. 4 மணினா 4 மணி தான். இப்போ 3:45க்கே நம்ம அதுக்கான அலாரத்தை நம்ம வச்சுட்டு நீங்கள் அதிகாலை 4 மணிக்கு நம்ம எந்திரிக்கணும். அதிகாலை நம்ம எந்திரிச்சோம்னா 6 மணிக்குள்ளே நம்ம குளிச்சிடணும். 4லேருந்து சிலவங்க 5க்குள்ளே குளித்தாலும் ரொம்ப ஒரு நல்ல விஷயந்தான். ஆரம்பத்தில் குளிக்கிறவங்க வெந்நீர் போட்டு நம்ம அதை குளிச்சிக்கலாம். கொஞ்சம் பழக்கமாயிட்டா நம்ம பச்சை தண்ணியிலையும் நம்ம குளிக்க ஆரம்பிச்சிக்கலாம் ரெகுலராக. இப்போ நம்ம 4 மணிக்கு ரெகுலராக நம்ம எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா பல விஷயங்கள் நமக்குள்ள மன தெளிவு உண்டாக ஆரம்பிக்கும். அது எப்படி உணரலான்னா, நீண்ட காலம் அவங்கள்ட்ட உள்ள சில கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம். புகைப்பிடித்தல், மது பழக்கம் மற்றும் பழக்கங்கள் இருந்தாலும் அவை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசில் உறுதி இருக்கும். ஆனால் நம்ம இது வரைக்கும் நம்ம விடணும்னு நினச்சிட்டு இருந்திருப்போம், ஆனால் விட்டுருக்க முடியாது. ஆனால் இப்போ இந்த 4 மணிக்கு எந்திரிக்கும் போது அந்த சிந்தனை மேலோங்கி இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த பழக்கத்திலிருந்து விடுபட முடியும். இது எப்படி உணர முடியும்னா, நீங்கள் 4 மணிக்கு ரெகுலராக எந்திரிச்சு ரெகுலராக ஒர்க்கு பண்ண தான் அந்த ஒரு மைண்டு ஒரு மன தெளிவாகி ஒரு பிளான் உண்டாகும். என்ன இன்றைக்கி என்ன செய்யணும், இன்றைக்கி எது நீண்ட காலம், இதில் என்னென்னா நீண்ட காலம் முடிக்கப்படாத சில வேலைகள் முடிய ஆரம்பிக்கும். அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏதோ நம்ம நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்போ அதிகாலை 4 மணிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்திரிக்க ஆரம்பிங்க. சரி, எடுத்தோடனே நம்ம எந்திரிச்சிட்டோம், குளிச்சுட்டு வந்தோடனே என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் முன்னோர்கள் சாமிக்கெலாம் விளக்கேற்றிட்டு உங்கள் முன்னோர்கள் படம் இருக்கும் வீட்டிலலாம், அந்த படத்துக்கு முன்னாடி அவங்களோட விளக்கேற்றி ஒரு பத்தி ஏற்றி வச்சுட்டு உட்காந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அவங்களோட ஒரு சந்தோஷமான தருணங்களை அவங்களோட இருந்திருப்பீங்க. அவங்க உங்கள்கிட்ட ஏதோ விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதை ஒரு நினச்சி பாருங்கள். அந்த ஒரு நினைவு தான் முக்கியம். அந்த நினைவு நீங்கள் நினைக்கும் போது அவங்க உங்கள்கிட்ட ஒரு இறந்து போயிருந்தாலும் அவங்க ஆன்மா இருக்குதுன்னு நம்ம அந்த நம்பிக்கை இருக்குது. பல மதத்துலேயும் அந்த நம்பிக்கை இருக்குது. அப்போ நீங்கள் அந்த உணர்வுபூர்வமாக அவங்களோட சேர்ந்த அறிவுரைகளையோ அவங்களோட சேர்ந்து சந்தோஷமான தருணங்களையோ நீங்கள் அந்த படத்துக்கு முன்னாடி உட்காந்து அப்படியே நீங்கள் ஒரு இதுவாக நீங்கள் வேண்ட உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் என்ன செய்யலாம், என்ன பிரச்சனை, இதெல்லாம் நீங்கள் ஒரு மனதளவில் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிற மூலியமாகவோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பகிர்ந்துட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த படத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மெடிடேட்னு வச்சுங்களேன். அவங்களோட இருந்த சந்தோஷமான நினைவுகளை நீங்கள் நினச்சி பார்க்கணும். யார் யார் உங்கள் கூட இருந்தாங்களோ அவங்களுடைய புகைப்படம், இறந்துருந்தாங்கன்னா அவங்க புகைப்படத்துக்கு முன்னாடி அதை நினச்சி பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம சாமர்த்தி வரைக்கும் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு கந்த சஷ்டி கவசமோ இல்லை ஒரு நல்ல ஒரு விநாயகர் மந்திரமோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நிலையாக நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அன்னைக்கு என்ன செய்யலாம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை என்ன, நேற்று செய்யாமல் விட்ட வேலைகளில் பாதி என்னென்ன நிற்கிது, அந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஒரு ஆலோசனை பண்ணி ஒரு பிளான் பண்ணிங்க அப்படின்னா அன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமாக முடியும். இப்போ இது மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணி அந்த உங்கள் முன்னோர்கள் முன்னாடி படத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உட்கார்றதையோ இந்த மாதிரி நீங்கள் பண்ண இது அதிகாலையில் எந்திரிக்கிறதுனாலையும் இந்த மாதிரி செய்கிறதுனாலையும் கொஞ்சம் உங்களுடைய மனம் ஒரு அமைதிப்பட ஆரம்பிக்கும். எதாக இருந்தாலும் டக்குன்னு ஒரு பதட்டப்படாமல் ஒரு நிதானத்துக்கு வருவோம். நம்ம இல்லை யோகா பண்ணுறேன், நான் தியானம் பண்ணுறேன், அதெல்லாம் நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போயிடுங்க. முதல்ல இப்போ நீங்கள் இது ஒரு பயிற்சியாக நம்ம உள்ளே போகிறோன்னா இதை இப்படி தான் நீங்கள் கொண்டு போகணும். உங்கள் முன்னோர்கள் இப்போ எங்கே போனாலும் இப்போ ஜோதிடரை பற்றி என்ன சொல்கிறாங்க, உங்கள் முன்னோர்களுடைய முன்வினை தாங்க நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஒரு அமாவாசை திதினால் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனாலையும் இல்லை நீங்கள் இந்த மாதிரி மற்ற நாளில் இந்த மாதிரி ஃபோட்டோக்கு முன்னாடி உட்காந்து அவங்களோட கொஞ்சம் சந்தோஷமான தருணங்களை நம்ம நினச்சி பார்க்குறதுனாலையும் அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை நீங்கள் சமைச்சு நீங்களே அந்த ஒரு உணர்வை நீங்கள் சாப்பிடும்போதும் நமக்கு அவங்க ஏதோ நம்ம பக்கத்தில் கூட இருந்து ஒரு பலம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்.
இந்த மாதிரியான பலம் தான் உங்களுடைய நீங்கள் வந்து ஒரு கஷ்டமான தருணங்களில் உங்களை கடந்து போகிறதுக்கான ஒரு வழிகாட்டியாக அது இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர தான் உங்கள் பூர்வ புண்ணியம் வந்து பலப்படும்னு சொல்கிறாங்க. ஜென்மத்தினுடைய நீங்கள் பண்ணக்கூடிய பூர்வ புண்ணியம் பலப்படும். இப்போ இது வந்து நமக்கு ஒரு வேண்டப்பட்ட ஒரு சொல்லார், பொழுதுனைக்கு சொல்லிட்டு இருப்பாரு. நீங்கள் வந்து மலை உச்சியிலிருந்து நீங்கள் விழும்போதும், நீங்கள் கடுமையான தீயில் நீங்கள் ஆட்படும் பொழுதும், நீங்கள் நடுக்கடலில் நீங்கள் மாட்டிக் கொண்டு தவிக்கும் பொழுதும், இப்போ இன்னொன்று கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுமையான விபத்தில் நீங்கள் ஆட்படும் போதும், எது உங்களை காக்கிறதோ அதுவே உங்களது பூர்வ புண்ணியம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு முன்னோர்கள் நினைவுகளையும், இந்த மாதிரியான இறை வழிபாடுகளையும், சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளையும் நம்ம வந்து இப்படி நம்ம போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நிகழ்வு நடக்காமையே நம்ம அதை வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம மனசு இன்றைக்கி போக வேண்டாம்னு தோணும், இல்லை நாளைக்கு பார்த்துக்கலான்னு தோணும். அது ஏதோ ஒரு நமக்கு வந்து அந்த இது நமக்கு சாதாரணமாக தோணாது. நமக்கு தோணும் போதே நம்ம அது முடிவு எடுத்துருவோம். சரி, ஏதோ நமக்கு வேண்டாம், அந்த மாதிரியான முடிவு எடுக்க தோணும். அது வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ரெகுலராக நீங்கள் எந்திரிக்க ஆரம்பிக்கும் போதும், இந்த முன்னோர்கள் எது நடந்தாலும் மனசு ஏற்றுக்கிறதுக்கு பழகிக்கும். இது இப்படி தான் இருக்கும் போல இருக்குது, இப்படியே போவோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த மன நிறைவு வந்து நிதானம் வந்துட்டாலே நீங்கள் ஓட்டக்கூடிய வாகனங்களாகட்டும், நீங்கள் செய்யக்கூடிய செயல்களாகட்டும் நிதானப்பட ஆரம்பிக்கும். அப்படி நிதானம் பட உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மன அமைதி உண்டாயிட்டாலே உங்களுடைய நோய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதையும் பயிற்சி பண்ணி பாருங்கள். நம்மளும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுலேருந்து சில நல்ல நிகழ்வு நடந்திருக்கு. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். இதை நீங்களும் பகிர்ந்துக்கிட்டு நல்ல ஒரு எண்ணங்களை விதைச்சு சமூகத்துக்கு பயன்படணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.